Yamaha கம்பெனிங்க எஃப்ஜெட்டுங்க. மாடல் வந்து 2019ங்க. 2023 வண்டி பாருங்க அப்படி சும்மா பல அடுத்து லோ மாடலுங்க. 2008 மாடல் 26 ரூபா வருங்க. அடுத்து 2017 மாடல் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வந்து 2017. இதனுடைய விலை வந்து 55 ரூபாங்க. இந்த விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வருங்க. 23 மாடலுங்க. இது 15 மாடல் 16 ரெஜிஸ்ட்ரேஷன். இது உங்களுக்கு வந்து 32 ரூபா வருதுங்க. இது 18 மாடல். ஓகேண்ணா. வெள்ளை கலர் வண்டிங்க. 2022 மாடலுங்க. சரிங்கண்ணா. இது 65,000 ரூபாங்க. இது நான் உங்க மதன் அரசன் பேசுறேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா நம்ம குமராபாளையத்தில் இருக்கிற லோட்டஸ் கன்சல்டிங் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த லோட்டஸ் கன்சல்டிங் ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் பைக் வந்து புதுசு மாதிரியே இருக்குதுங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வண்டிகள் இருக்குது. இவங்க ஷாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, இங்கே 4 பிரான்ச் இருக்குது. எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ்ல தான் இருக்குது. லோ ப்ரைஸ்ல இருக்குது. நிறைய வண்டி இருக்குது. இந்த ஷாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் பைக் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பைக் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டேன். என்னன்னா இவ்வளோ வண்டி இருக்குது, எப்படி கடல் போல வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாமே வந்து வண்டி வாங்கி கொண்டு வந்துட்டு அதை நீங்க ஒரு சர்வீஸ் பண்ணி எல்லாமே ஒரு கண்ணாடி போல பளிச்சுன்னு வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி எந்த ஷாப்லையும் நான் பார்த்தது இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ஷாப்பில் தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வண்டியினுடைய ரேட்டு பர்டிகுலராக சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட்டஸ் கன்சல்டிங் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ரேட்டு என்ன அப்படிங்கிறத பர்டிகுலராக சொல்றாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோ. நல்லா இருக்கும். சரிங்களா. இப்போ நம்ம லோட்டஸ் கன்சல்டிங்ல வந்து என்னென்ன இருக்குது? லோட்டஸ் கன்சல்டிங்ல 2 வீலர் பைக் ஃபுல்லாகவே எல்லாமே இருக்குது. செகண்ட்ஸ் பைக் எல்லாமே வச்சிருக்கிறீங்க. எல்லா பைக்கும் வச்சிருக்கோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குமாங்க? ஆமாங்க. என்ன ரேட்ல இருந்து இருக்குது? ஸ்டார்டிங் இந்த வண்டி எங்க கடையிலேயே இதாம்பா ஸ்டார்டிங் பிரைஸ், இவ்வளோ கம்மியான ரேட்ல இருந்தா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? அந்த விலை வந்து 20,000 ரூபாங்க. வெறும் 20,000 ரூபா. 20,000 ரூபாய்க்கு ஒரு பைக் கிடைக்குங்க. 20,000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. ஆமாங்க. அப்ப 20,000 இருந்து இங்க எல்லா வண்டியுமே இருக்குது. ஆமாங்க, இருக்கு. சரிங்க. என்ன எல்லாமே எல்லா வண்டி இருக்குதா? எல்லா வண்டி 2 வீலர் வண்டி எல்லா வண்டி பார்த்தா கடல் போல வச்சிருக்கீங்க. இங்க இருக்கிற கடையிலேயே உங்க கடை தான் கடல் மாதிரி இருக்குது. குறைஞ்சது ஒரு 1000 வண்டி இருக்குமாண்ணா? இருங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 400 இருந்து 500 வண்டி இருக்குங்க. 400 இருந்து 500 கடை. இது ஒண்ணுதான் பிரான்ச்சா இல்ல இன்னும் நிறைய? 2 பிரான்ச்சஸ் இருக்கு. 2 பிரான்ச். வர வழியிலே ஒன்று லோட்டஸ் ஒன்று இருக்குது. ஆமாங்க, அதான் பழைய கடை. அதுதான் பழைய கடையா? சரி சரி. 4 பிரான்ச்சஸ் இருக்குது. சரிங்கண்ணா. இப்போ வந்து நம்ம வந்து வண்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு வந்து பணம் லோன் போடுறதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு லோன் போடணும், எத்தனை கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்கீங்க? ஆமாங்க, அந்த ரூல்ஸ் இருக்குதுங்க. எப்படிங்க? இப்போ அதிகபட்சமான தூரம் 40 to 50 கிலோமீட்டர் தூரம் தான் உங்களுக்கு வந்து தூரம். இந்த குமராபாளையத்துல இருந்து சரௌண்டிங், குமராபாளையம் சரௌண்டிங்ல சேலம் வரைக்கும் கொடுக்கலாம். சேலம் வரைக்கும். இந்த பக்கம் மேட்டூர் வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேண்ணா. இந்த பக்கம் ஈரோடு, பள்ளிக்குளம், ஈரோடு, இந்த சரௌண்டிங் ஒரு 40 to 50 கிலோமீட்டருக்குள்ள தாங்க. சரிங்க. வந்தா லோன் போட்டுக்கலாம். லோன் போட்டுக்கலாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் லோன் கட்டணும்? இப்போ 100% நாங்க எவ்வளவு பணம் கட்டணும்? அதாவதுங்க 1/3ங்க. 1/3 ஒரு ஊர்ல ஒரு பங்கு கட்டணும். 3 ஒரு பங்கு 1,50,000 ரூபானா 50,000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா 1 லட்ச ரூபா லோன் போட்டு 1 லட்ச ரூபா லோன் போட்டுக்கலாம். ஆமா. வரும்போது என்னென்ன கொண்டு வரணும்? நாங்கள் லோன் போடுறோம்னா என்னென்ன கொண்டு வரணும்? நீங்க வரும்போது கொண்டு வர வேண்டியதுங்க ஆதார் கார்டு இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த ஜாமீனுக்கு ஏதாவது கூட்டிட்டு வரணுமா? ஜாமீன் ஒரு ஆள் கூட்டிட்டு வரணும். அவருக்கு ஒரு ஆதார் கார்டு வேணும். அவருக்கு ஒரு ஆதார் கார்டு வேணும். மேக்சிமம் சொந்த வீடு இருக்கணுங்க. சொந்த வீடு இருந்தா உறுதியா கிடைக்கும். உறுதியா வண்டி எடுத்துட்டு போயிடலாம். சரிங்கண்ணா. இப்போ வந்து நீங்க டோர் டெலிவரி ஏதாவது பண்ணுவீங்களாண்ணா? டோர் டெலிவரி பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். வண்டியை வந்து பார்த்து ஓடி பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஏதாவது வீடியோவில் காட்டுவீங்களா? நம்ம கஸ்டமர் எதாவது ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், எனக்கு என்ன வண்டி இருக்குங்க ஒரு வீடியோ காட்டுனா, அதாவது நாங்கள் ஃப்ரீயாக இருந்தால்
பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு வேலையா இருந்துச்சுன்னா நாங்கள் செய்ய மாட்டோம். ஓகேண்ணா. சரிண்ணா, இப்போ வந்து கடை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கு? காலையில் 9 மணிக்கு திறந்துருவோம். 9 மணிக்கு. சாயந்தரம் 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே. எல்லா நாளும் இருக்குமா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவுங்க. இந்த பண்டிகை எல்லா நாளுமே இருக்கும். எல்லா நாளும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட் உங்களுக்கு. ஆமாம், எல்லா நாளும் இருக்கு. ஆமாம். ஓகேண்ணா, சூப்பர். சரிண்ணா, இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஓகே. மாடலுங்க காலிபர் மாடல் 2001. லோ மாடல் கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாங்க. 20,000 ரூபாங்க. ஒரு 20,000 ரூபா. ஆமாங்க. ஓகேண்ணா. அடுத்து ஸ்ப்ளெண்டர்லயே ஐஸ் மாடல் சொல்லுங்க. ஆமாண்ணா. அந்த வண்டிங்க அது மாடல் 16. 35,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். Yamaha கம்பெனிங்க எப்ஜெட்டுங்க. ஓகே. வெர்ஷன் 3ங்க மாடல் 19. சரிங்க. இதோட விலை வந்து 95,000 ரூபாங்க. சரிங்க. அடுத்து வந்து 2020 மாடலு பேஷன் ப்ரோங்க. ஓகே. 20 மாடலுங்க 65,000 ரூபாங்க. சரிங்க. அடுத்து என்எஸ்ங்க. NS 200 வந்து மாடல் வந்து 2019. 1,15,000 ரூபா. Yamaha கம்பெனிங்க எப்ஜெட்டுங்க மாடல் 2015 வெர்ஷன் 2ங்க. இதோடைய விலை வந்து 60,000 ரூபா வருதுங்க. 60,000 தாங்க வண்டி. ஆமாங்க, வண்டி நல்லா இருக்குங்க, விலை கம்மி தாங்க. அதே மாதிரி பல்சர் வந்துங்க 180ங்க மாடல் வந்து 2019ங்க. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000 ரூபா வருங்க. அடுத்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸுங்க 2023 வண்டி பாருங்க. அப்படி சும்மா பல வண்டி சூப்பராக இருக்குங்க. சுத்தம் புது வண்டி மாதிரி அப்படியே இருக்குங்க. விலை வந்து 23 மாடல் 85,000 ரூபாங்க. அடுத்து லோ மாடலுங்க 2008 மாடல் பிளாட்டினா ஆர்டினரி டைப் தான். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26,000 ரூபா வருங்க. ஆமாங்க. அடுத்து 2017 மாடல் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 125 சிசிங்க. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா வருதுங்க. அடுத்து 2017 பேஷன் ப்ரோங்க மாடல் வந்து 2017. இதனுடைய விலை வந்து 55 ரூபாங்க. அடுத்து லோ மாடலுங்க டிஸ்கவருங்க 2008 மாடல் 135 சிசிங்க. இந்த விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபா வருங்க. ஹார்னெட் வண்டிங்க ஹோண்டாவில் ஹார்னெட்டுங்க 160 சிசிங்க மாடல் 2019 18 லாஸ்ட்டு 19 ரிஜிஸ்ட்ரேஷன். இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70,000 ரூபா வருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா டயர் எல்லாமே புதுசு போட்டிருக்கோம், நல்லா இருக்கும் பாருங்க. ஆமாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் 2 வண்டியும் பாருங்க ஒரே மாடல் 28. இது மாடல் வந்து 2009 மாடலுங்க. இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 ரூபா வருங்க. ஆமாங்க. அடுத்து வந்து ஹோண்டாவில் சைன் SP சைன் சொல்லுவாங்க மாடல் 19. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65,000 ரூபா வருங்க. அடுத்து டிவிஎஸ் குரூப்பில் ரேடானுங்க மாடல் 19 கார்பரேட் வண்டிங்க. வண்டி நல்லா இருக்கும், மைலேஜ் கிடைக்கும், 70 கிலோமீட்டர் வரும். இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 ரூபா வருங்க. அடுத்து ஆர்டிஆர் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 சிசிங்க 4 வால்வுங்க. இது மாடல் 17. இது வந்து 70,000 ரூபா வருதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோவில் கரிஷ்மாங்க மாடல் 14. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா வருங்க. 30,000 ரூபாங்க. அடுத்து ஸ்டன்னர் 2010 மாடல். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா வருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா Yamaha கம்பெனிங்க. ஓகேண்ணா. RS 135 சிசிங்க மாடல் வந்து 96 மாடலுங்க. ஓகே. இதனுடைய விலை வந்து 1,00,000 ரூபா வருங்க. 1,00,000 ரூபா வருது. ஆமாங்க. ஓகே, சூப்பர். பார்த்தீங்கன்னா Yamahaவில் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடலுங்க 2008 மாடல். பழைய மாடலு. பழைய மாடல் வண்டி இருக்குது உங்களுக்கு. ஆமாங்க. சரி. விலை பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா வருதுங்க. 25,000 ரூபா. ஆமாங்க. ஓகே. அடுத்து Yamahaவில் கிரக்ஸுங்க 2012 மாடல். ஓகே. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 42,000 ரூபா வருதுங்க. இதுவும் வண்டி நல்லா இருக்கு, இன்ஜின்லாம். ஆமாங்க, நல்லா இருக்குங்க. கிரக்ஸை விரும்பி வாங்குறோம் நிறைய பேர் இருக்காங்க. கிரக்ஸ்லாம் எவ்வளோ லோடு வச்சும் தாங்கும். ஓகேண்ணா. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோவில் பேஷன் ப்ரோங்க. ஓகே. மாடல் 2015. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா வருதுங்க. 50,000 ரூபா. 50,000 ரூபா வருதுங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா Yamahaவில் SZR சொல்லக்கூடிய ஒரு மாடலுங்க. மாடல் 12 மாடல்.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 கொடுத்துடலாங்க. ஓகேண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா காலிபர் 2004 மாடல் 20,000 வருதுங்க. ஓகேண்ணா. அடுத்து அந்த லாஸ்ட் பல்சர். அடுத்து அப்பாச்சி 2007 மாடல், அதுவும் உங்களுக்கு 20,000 வருதுங்க. லோன் இது வந்து RS200ங்க. மாடல் 2018ங்க. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா வருதுங்க. எவ்வளோ? 90 ரூபா வருதுங்க. 90,000 ரூபா. ஓகே. அடுத்தது பல்சர்லாம் 220ங்க. இல்லை மாடல் வந்து 17ங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70,000 ரூபா வருதுங்க. சூப்பராக இருக்குது. ஓகே. அடுத்து வந்து பேஷன் ப்ரோலைங்க. மாடல் வந்து 2021 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. ஓகேண்ணா. இதோடைய விலை கம்மி தாங்க. 60,000 ரூபா தாங்க வரும். வண்டியே நல்லா இருக்கும். அடுத்து ஸ்ப்ளெண்டர்ல 2017 ஐஸ் மாட்டுங்க. மாடல் 17 உங்களுக்கு ரேட் வந்து 35,000 ரூபா வருதுங்க. சரிண்ணா. அடுத்து ஹோண்டா சைன் மாடல் 2017 விலை வந்து 65,000 ரூபா வருதுங்க. 65,000. ஆமாங்க. சூப்பராக இருக்குண்ணா. அடுத்து ஹீரோல எக்ஸ்ட்ரீம்ங்க. மாடல் 2015 விலை 40,000 ரூபா வருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டால சைனுங்க. ஓகேண்ணா. சிபி சைன் வண்டி நல்ல தெளிவாக இருக்குங்க. 2015 மாடல், விலை வந்து 55 ரூபா தாங்க. 55,000 ரூபா தாங்க. சூப்பராக இருக்குது. புது வண்டி மாதிரியே இருக்குது. ஆமாங்க. ஆனால் இங்கே நிறைய வண்டி புதுசு மாதிரியே வச்சிருக்கிறீங்க எல்லாம். எங்களுடைய கைவண்ணா நல்லா பலன்னு தொடச்சி வைக்கிறதுங்க. அந்த மாதிரி இருந்தால் தாங்க வண்டி நல்லா இருக்கும். பார்ட்டி வாங்கிட்டு போவாங்க. ஓகேண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா 2014 ஹோண்டா கம்பெனி தான், யூனிகானுங்க. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா வருங்க. சூப்பர்ண்ணா. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர்ல 220ங்க. மாடல் 2016. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா வருதுங்க. ப்ளூ கலர் வித் பிளாக். ஓகேண்ணா. சூப்பர். அடுத்து பஜாஜ் கம்பெனிங்க. பிளாட்டினா 110 சிசிங்க. மாடல் 2020 மாடலுங்க. இது விலை பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா வருதுங்க. ஓகேண்ணா. அடுத்து ஹோண்டா கம்பெனி சிபி சைனுங்க. கலர் ரெட் கலருங்க. மாடல் 2018. ஓகே. விலை வந்து 65,000 ரூபா வருதுங்க. அது ஓகே. அடுத்து பஜாஜ் கம்பெனி சிடி 110 சிசிங்க. மாடல் 20ங்க. ஓகே. அதுவும் பஜாஜ் கம்பெனி தாங்க. வந்து இதுவுமே உங்களுக்கு வந்து 2019 மாடல் தாங்க. ஓகேண்ணா. 18, 19, 20 மாடலுங்க. 58 ரூபா 60 ரேஞ்ச் வருதுங்க. ரெண்டுமே வண்டி தெளிவாக இருக்கும் பாருங்க. 2007 மாடல். ஓகேண்ணா. 27,000 ரூபாங்க. வெறும் 27,000 தான். வெறும் 27,000 ரூபா தாங்க. வண்டி வந்து புதுசு மாதிரியே இருக்குது. 27,000 மாதிரியே வண்டி தெளிவு பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க. ஸ்ப்ளெண்டர் பிளஸ். ஆமாங்க. சூப்பராக இருக்குது. வெறும் 27,000 ரூபா. பரவாயில்ல. ஓகே. அடுத்தது வந்து 2004 மாடலுங்க. லோ மாடலு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24,000 ரூபாய் கொடுத்துருவோம். 24,000. ஆமாங்க. ஓகே. அடுத்து எட்ஜெட்டுங்க. வெர்ஷன் 1 2017 மாடல், யமஹா கம்பெனிங்க. இதனுடைய விலை வந்து 70,000 ரூபா வருதுங்க. சரிங்க. அடுத்து பஜாஜ் கம்பெனி பிளாட்டினா 110 சிசிங்க. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 58,000 ரூபா வருதுங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்சர்ல 220 சிசிங்க. மாடல் வந்து 2019. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,10,000 ரூபா வந்துருங்க. 1,10,000. ஆமாங்க. ஓகே. அடுத்து பல்சருங்க 150 சிசிங்க. கிக்கர் டைப்பு 2018 மாடல். இது 80,000 ரூபா வருதுங்க. ஓகேண்ணா. சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டால யூனிகானு 2009 மாடல். இது 40,000 ரூபா வருதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோல 2012 மாடலுங்க. ஓகேண்ணா. செல்ஃப் டைப்புங்க. மாடல் 2012. விலை வந்து உங்களுக்கு 44,000 ரூபா வருதுங்க. 44,000. ஆமாங்க. ஓகே. அடுத்து 2010ங்க. ஆர்டினரி செல்ஃப் கிடையாது. விலை 36,000 ரூபாங்க. ஓகே. ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ங்க. 2010 மாடல். ஓகே. சூப்பர். அடுத்து 2019ங்க. பல்சர் 150 சிசி. இதனுடைய விலை வந்து 75,000 ரூபா வருங்க. சரிங்க. ஓகே. அடுத்து பஜாஜ் கம்பெனி பிளாட்டினா 110 சிசிங்க. 19 மாடல். ஓகே. 58,000 ரூபா வருதுங்க. ஓகே. அடுத்து 100 சிசி பிளாட்டினா மாடல் 21. இது வந்து 65 ரூபா வருதுங்க. ஓகே. அடுத்து 2018 மாடல் பல்சர் 150 சிசி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80,000 ரூபா வருதுங்க. ஓகே. அடுத்து 2012 மாடல் சூப்பர் ஸ்ப்ளெண்டர். இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 ரூபா வருதுங்க.
அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோல 2015 மாடல், 2016 மாடல். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபா வருங்க. ஓகேண்ணா. சரிங்க. 2017 மாடல். இந்த விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 ரூபா தாங்க வருது. 65,000 ரூபா. 65,000 ரூபா தாங்க வருது. ஓகேண்ணா, சூப்பர். அடுத்து அதே மாதிரி பல்சருங்க, லேட்டஸ்ட் வண்டிங்க, 21 மாடல், 1,10,000 ரூபா வருதுங்க. ஓகேண்ணா. அடுத்து ஹோண்டா சைனுங்க, 2011 மாடல், 35 ரூபா வருதுங்க. சரி. அடுத்து பேஷன் ப்ரோ பாருங்க, 2017, 2016 இந்த 2 வண்டியுமே பாருங்க பேஷன் ப்ரோ தான். விலை வந்து உங்களுக்கு 50,000 ரூபாங்க. 2 வண்டியும் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. 50,000 ரூபா. 50,000 தான். ஆமாங்க. ஓகேண்ணா, சூப்பர். அடுத்து 2008 மாடலுங்க, ஸ்ப்ளெண்டர் பிளஸ்ங்க. இந்த விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 ரூபா வருங்க. டிவிஎஸ் குரூப்புங்க, எக்ஸ்எல் 100. ஓகே. செல்ஃப் டைப் மாடலுங்க. இது வந்து 23 மாடல், 2023 மாடலுங்க. விலை வந்து 65 ரூபா வருதுங்க. சரிண்ணா. அடுத்து வந்து ஹெவி டியூட்டிங்க, 2015 மாடல், 16 ரெஜிஸ்ட்ரேஷன். இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 ரூபா வருங்க. அடுத்து 2014 ஹெவி டியூட்டி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34,000 ரூபா வருங்க. ஓகே. அடுத்து எக்ஸ்எல் 100ங்க, செல்ஃப் டைப்புங்க, 22 மாடலுங்க, 55 ரூபா வருங்க. ஓகேண்ணா. அடுத்து ஹெவி டியூட்டி 2015 மாடல், 33,000 ரூபா வருங்க. ஓகே. அடுத்து 2013 மாடல், இது உங்களுக்கு வந்து 32 ரூபா வருதுங்க. 32,000 ரூபா. 2,000 ரூபா. ஓகே. அடுத்து எக்ஸ்எல் 100ங்க, செல்ஃப் கிடையாது, ஆர்டினரி, 2016 மாடல், உங்களுக்கு வந்து 32 ரூபா வருங்க. ஹோண்டா கம்பெனி 2018 மாடல். ஓகேண்ணா. வெள்ளை கலர் வண்டிங்க. வண்டி நல்லாவே இருக்குதுங்க. விலை வந்து 65 ரூபா வருதுங்க. வெறும் 65,000 ரூபா. 65,000 ரூபா தாங்க. ஓகே, சூப்பராக இருக்குண்ணா. டிஜிட்டல் டைப் மீட்டர்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் பைக்குங்க, பேட்டரி வண்டி. ஆமாங்க. இது வந்து 2022 மாடலுங்க. சரிங்கண்ணா. இது 65,000 ரூபாங்க. இதுங்க 65,000. இது என்ன மைலேஜ் கிடைக்குங்க? இது வந்து ஒரு தடவை சார்ஜ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 70 கிலோமீட்டர் போகலாங்க. 70 போகலாங்களா? ஆமாங்க. ஓகே, சரி. அடுத்து டிவிஎஸ் குரூப்ல 2019 மாடல் ஜஸ்ட்டுங்க. இது உங்களுக்கு 65,000 ரூபா தாங்க. 65,000 தான். ஆமாங்க. ஓகே. அடுத்து ஹோண்டா கம்பெனி டியோ 2020 மாடலுங்க, 75 ரூபா வருதுங்க. 75,000 ரூபா. ஆமாங்க. ஓகேண்ணா. அடுத்து டிவிஎஸ் குரூப் ஜஸ்ட் 2019 மாடல், 65 ரூபா. அடுத்து ஹோண்டா கம்பெனி ஆக்டிவா வண்டி 2017 மாடல், உங்களுக்கு 60,000 ரூபா வருங்க. சொல்லுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எமாகால ஃபேஷினோ மாடல் 2016. ஓகே. உங்களுக்கு வந்து 58,000 ரூபா வருதுங்க. 58. அதே மாதிரி ஸ்கூட்டி பேப்புங்க, லோ மாடலுங்க, 2005 மாடல், 25 ரூபா வருதுங்க. 25 ரூபா வருதுங்களா? ஓகே. அடுத்து பிளஸருங்க, 2017 மாடல், 45,000 ரூபா வருதுங்க. சரிங்க. அடுத்து 2012 மாடல் வீகோ டிவிஎஸ் குரூப். இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 ரூபா வருதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2014 மாடல் ஹோண்டா கம்பெனி ஆக்டிவா. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா வருதுங்க. 40,000 ரூபா. ஆமாங்க. அடுத்து டிவிஎஸ் குரூப் ஜூபிட்டர் கிளாசிக்குங்க, 2018 மாடலுங்க. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 ரூபா வருதுங்க. ஓகே. அடுத்து யமாஹா கம்பெனி ஃபேஷினோ 2017, இதுவும் உங்களுக்கு 58,000 ரூபா வண்டிங்க. நம்ம லோட்டஸ் கன்சல்டிங் ஷாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட்ஸ் பைக் வந்து நிறைய வண்டி எக்கச்சக்கமா இருக்குது. எல்லாமே அண்ணன் வந்து ஒவ்வொரு வண்டியும் எனக்கு சிரமம் பார்க்காம எனக்கே கஷ்டமா இருக்குது. என்னடா அண்ணன் மைண்ட்ல படப்படன்னு சொல்றாரு. அதான் கேட்டேன், என்னன்னா இவ்வளவு வண்டி எப்படின்னா ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ரேட்டு சொல்றீங்க நீங்க கேட்டேன். எல்லாமே நாங்க மைண்ட்ல வச்சிருக்கிறோங்க அப்படின்னாரு. ஆனா உண்மையாலுமே ரொம்ப நன்றிண்ணா. எந்த கடையில எனக்கு இது மாதிரிலாம் சொல்லல. நானும் ஒரு சில கடையில எடுத்திருக்கிறேன். ஆனா எல்லாம் என்னமாங்க, பெரிய வண்டிலாம் ரேட்டு சொல்ல மாட்டாங்க, சின்ன வண்டியே ரேட்டு சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு 2 கேப்ல இருக்கிற ஒரு நார்மல் வண்டி தான் ரேட்டு சொல்லுவாங்க. ஆனா அண்ணன் வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல சொன்னாரு 20,000 இருந்து வண்டி இருக்குதுன்னு. எல்லா வண்டியும் ரேட்டு சொன்னாரு, மாடல் சொன்னாரு. எனக்கு ரொம்ப 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 திருப்தியா இருக்குது. வண்டிங்க கடலுங்க. உண்மையாவே நம்ம கொமராபாளையம் வந்தீங்கன்னா லோட்டஸ் கன்சல்டிங் ஷாப் வந்து மிஸ் பண்ணாம போயிடாதீங்க, பார்க்காம போயிடாதீங்க. சும்மா ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்துட்டு போனீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஒரு
வண்டி எடுத்துக்கலாம்னு தோணும். அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வண்டி நிறைய வச்சிருக்கிறாரு அண்ணன் வந்து. அதுவும் இல்லாம ஒரு வண்டி வந்ததுன்னா அண்ணன் வந்து சர்வீஸ் பண்ணி அது பளிச்சுன்னு நல்லா புது வண்டி மாதிரி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொலைச்சிங்கன்னா? ஒரு நாளைக்கு காலைல ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, 2 தடவை தொலைச்சிருக்காங்க. எல்லா வண்டியுமே பளிச்சுட்டு இருக்குது. நான் அசந்து போயிட்டேன்னா 500 வண்டி 700 வண்டி இருக்குதுங்கிறீங்க, எல்லாமே பளிச்சுட்டு இருக்குது. கேட்டா எல்லாம் 2 தடவை தொலைப்பேன் அப்படிங்கிறாரு. சூப்பரா இருக்குது. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. நான் உங்களுக்கு நன்றி தான். தேங்க்யூ.